எங்கள் கப்பல் ரஷ்யாவோட மிக முக்கியமான துறைமுகமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் துறைமுகத்துக்கு பனிக்கட்டிகளையெல்லாம் உடச்சி ஐஸ் பிரேக்கர் உதவியோட உள்ளே போய் ஆயில் எடுத்துகிட்டு வந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, உலக நாடுகளே ரஷ்யாவோட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பொருளாதார நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்கள் கப்பல் மட்டும் எப்படி ரஷ்யாவுக்கு போய் ஆயில் எடுத்துகிட்டு வந்தது? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. நான் சொல்ல போகிறது சாதாரண செய்தி கிடையாது. அமெரிக்கா, நேட்டோ, பிரிட்டன் உலக நாடுகளே மிகப்பெரிய அளவு ஒரு பொருளாதார தடை விதித்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் பல நூற்றுக்கணக்கான கப்பல்கள் சிலந்தி வலை போல உருவாகி ஒரு நெட்வொர்க்கை பயன்படுத்தி இன்றளவும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை எடுத்து வெளி உலகத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அப்படிங்கிறத கப்பலை வேலை பார்க்குறேன்னா ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். க்ரூட் ஆயில் ரஷ்யாவோட உயிர் நாடினே சொல்லலாம். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையான போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யூரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு க்ரூட் ஆயில் சப்ளையர்னால் அது ரஷ்யா தான். கிட்டத்தட்ட 50% மேலான ரஷ்யன் க்ரூட் ஆயில் யூரோப்புக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஆனால் போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் இனிமேல் ரஷ்யன் க்ரூட் ஆயிலை வாங்குறத கம்மி பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த நாடுகள் அறிவித்தாங்க. ரஷ்யன் க்ரூட் ஆயிலுக்கு ப்ரைஸ் கேப்பும் அறிவித்தாங்க. அதாவது எந்த ஒரு கப்பலோ வங்கியோ இன்சூரரோ ரஷ்யன் க்ரூட் ஆயிலை வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு பேரலுக்கு $60 மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு. க்ரூட் ஆயில் ஒரு பேரல் அதிகமான விலைக்கு விற்றுட்டு இருக்கிற காலகட்டத்தில் கம்மியான விலைக்கு விற்கிறதுனா விற்கட்டும், இல்லைன்னா அவங்க விற்பனையை கம்மி பண்ணி பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலான்னு மற்ற உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யா மேலே அடுத்தடுத்தான சாங்ஷன்களை அறிவித்தாங்க. அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் பொருளாதார ரீதியாக கொடுத்த அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் ரஷ்யா அதிரடியாக ஒரு சம்பவத்தை செஞ்சாங்க. அந்நிய சக்தியின் அடக்குமுறைக்கு அடிபணியாமல் ரஷ்யா அவங்களுக்கென தனியாக ஒரு கப்பல் நெட்வொர்க்கே உருவாக்குனாங்க. அந்த நெட்வொர்க் பேர் தான் ஷேடோ ஃப்ளீட். கப்பல் துறையில் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, திரவ பொருட்களை ஏற்றிட்டு போகிற ஆயில் டேங்கர் வகை கப்பல்கள் அதனுடைய வயது ஒரு 20 to 25 ஆகும் பொழுது அதை ஸ்கிராப் யார்டுன்னு சொல்லப்படுற உடைக்கும் தளங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே அந்த கப்பல் முற்றிலுமாக உடைக்கப்பட்டு அந்த இரும்பை மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்வாங்க. ஆனால் ரஷ்யா மேலே போடப்பட்ட இந்த பொருளாதார தடை வந்ததுக்கப்புறம் இந்த பழைய கப்பல்களுக்கான ஒரு டிமாண்ட் ரொம்ப அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். சைப்ரஸு, ஹாங்காங், மார்ஷல் ஐலாண்டுன்னு பல்வேறு சின்ன சின்ன நாடுகள்லேருந்து புதிய புதிய கம்பெனிகள் திடீர்னு முளைக்க ஆரம்பிச்சது. இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒவ்வொரு பழைய கப்பல்களாக தேடி தேடி வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த பழைய கப்பல்களை அதிகமாக உலக நாடுகள் மானிட்டர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது எப்படியும் ஸ்கிராப் யார்டுக்கு தான் போக போகுதுன்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி கப்பல்களையே குறி வச்சு வாங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இப்போ சமீபத்தில் அதிகமாக பரவிக்கிட்டு வருது. இந்த கம்பெனிகள் எல்லாமே ரொம்ப சின்ன நாடுகளில் இந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற அவங்களுடைய சாங்ஷன்களுக்கு கட்டுப்படாத நாடுகள்லேருந்து முளைச்சிருக்கு. இந்த கம்பெனிகள் திடீர்னு அவங்க ஓனர்ஷிப்பை மாற்றுவாங்க, கப்பலோடைய பேரை மாற்றுவாங்க, அவங்க கப்பலோடைய ஐடென்டிஃபிகேஷன் சொல்லப்படுற அந்த நம்பர்களை மாற்றுவாங்க. இதையெல்லாம் மாற்றும் பொழுது அந்த சாங்ஷன்ஸ் எல்லாமே அந்த கப்பல்களுக்கு எடுபடாது. அதையும் மீறி இந்த கப்பல்கள் அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்கிற AIS அப்படிங்கிற அந்த டிவைஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ இந்த கப்பல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாத ஒன்றா இருக்கும். அதனால தான் இந்த கப்பல்களை கோஸ்ட் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வகையான கோஸ்ட் ஷிப்ஸுகள் எல்லாமே நூற்றுக்கணக்காக ஒரு சிலந்தி வலை போல் பயன்படுத்தி ஒரு நெட்வொர்க்கை அமைத்து தான் ரஷ்யாவிலிருந்து ஆயிலை உலக நாடுகளுக்கு எல்லாமே ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட துறைமுகத்திலிருந்து க்ரூட் ஆயில் ஏற்றிட்டு ஒரு கப்பல் அப்படியே வெளியே கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் வெளியே பால்டிக் கடலில் நிற்கும். அங்கே இருட்டினதுக்கப்புறம் நடு ராத்திரியில் கோஸ்ட் ஷிப்புன்னு சொல்கிற அடையாளமே இல்லாத இன்னொரு கப்பல் இந்த கப்பலுக்கு பக்கத்தில் நிற்கும். அப்புறம் 2 கப்பலையும் இணைக்கிற மாதிரி ஒரு பெரிய ரப்பர் பைப்பை மாட்டி ரஷ்யாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட க்ரூட் ஆயிலை இந்த கோஸ்ட் ஷிப்புக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ஷிப் டு ஷிப் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கப்புறம் அந்த க்ரூட் ஆயிலோட பெயர் மாற்றப்படும், ஆரிஜின் மாற்றப்படும், எல்லாமே ஒரே நைட்டில் மொத்த பேப்பருமே மாறிடும். ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட க்ரூட் ஆயில் அப்படிங்கிற ஒரு தடயமே இல்லாமல் அழிக்கப்படும்.
லோடு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த கோஸ்ட் ஷிப்புகள் போகக்கூடிய நாடுகள் சைனா, இந்தியா, ஏன் யூரோப்லேயே சில நாடுகள் வந்து இன்டர்மீடியேட்டரி மூலமாக போய் சேரும். இந்த மாதிரியான ஒரு ஷேடோ ஃப்ளீட் நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி தான் ரஷ்யா தினந்தோறும் லட்சக்கணக்கான பேரல் குரூட் ஆயிலை உலக நாடுகளுக்கு எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த கப்பல்களுடைய ஓனர் யார் அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா கப்பல் வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சைப்ரஸ், துபாய் போன்ற நாடுகளில் ஏதாவது ஒரு ஷெல் கம்பெனியை உருவாக்குவாங்க. அந்த மொத்த கம்பெனிலேயே இந்த ஒரு கப்பல் தான் இருக்கும். அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அட்ரஸும் ஃபேக்காக இருக்கும். இல்லை அதே அட்ரஸில் இதுக்கு முன்னாடி பல கம்பெனிகள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதாக இருக்கும். இந்த கம்பெனியோட மேலும் டீட்டெயில்ஸு, அதாவது போர்ட் ஆஃப் மெம்பர்ஸு, டைரக்டர்ஸு, அப்புறம் மிடில்மேனு இப்படின்னு பல லேயர்களை கடந்து ஓனர் யார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை வந்து சுத்தமாக மறைக்கப்பட்டிருக்கும். இது எதுக்கு நமக்கு அவசியம், யாராக இருந்தால் தான் என்ன அப்படின்னு இங்கே கேட்கலாம். ஆனால் அங்கே தான் முக்கியமான ஒரு விஷயமே அடங்கியிருக்கு. அந்த கப்பலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு, ஏதாவது மரணம் ஏற்பட்டு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கணுன்னாலோ, இல்லை ஒருவேளை அந்த கப்பல் மூழ்கி அந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய அளவு சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டு, இழப்பீட்டு தொகையை வழங்குறதுக்கு எல்லாமே கப்பலோடைய ஓனரை தான் பிடிப்பாங்க. கப்பலோடைய ஓனர் யாருன்னே தெரியல அப்படின்னா யார்கிட்ட போய் கவர்மெண்ட் ஆகட்டும், தனிப்பட்ட நபர் ஆகட்டும் காசு வாங்க முடியும். அதனால் கப்பலுடைய ஓனர் தெரிகிறது ரொம்ப அவசியம். அது இந்த இடத்துல தெரியாமையே போயிடுது. அடுத்து இந்த கப்பலை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் போன்ற நாடுகளில் இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே போகணும், இப்படி வரணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிரீஸ் நாட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கப்பல் கேப்டனுக்கு வரும். இங்கே போங்க, அங்கே போங்க அப்படின்னு. அடுத்து வாங்கப்படும் ஆயில் எவ்வளோவுக்கு வாங்கணும், எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஆயில் ட்ரேடு வந்து சிங்கப்பூர், யூகே, சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி நாடுகளில் ஆயில் புரோக்கர்ஸ் அவங்கள இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எந்த நாட்டுக்கு எவ்வளோ போகணும் அப்படின்னு. இது எல்லாமே வாங்குகிற நாடுகள்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா, சைனா போன்ற நாடுகள். இவங்க கம்மியான விலைக்கு க்ரூட் ஆயிலை வாங்கி ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் ரிஃபைன் பண்ணப்பட்ட அந்த ஆயிலை திருப்பி யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கே விற்கிறது தான். 2023ஆம் ஆண்டின் கணக்குப்படி கிட்டத்தட்ட 600 கப்பல்கள் இந்த மாதிரியான ஒரு ஷேடோ ஃப்ளீட்டில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த காரணத்தினால தான் எவ்வளோ சாங்ஷன்கள் போடப்பட்டாலும் ரஷ்யா இன்றளவும் தொடர்ந்து க்ரூட் ஆயிலை ஏற்றுமதி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் பலனடைவது ரஷ்யா மட்டும் கிடையாது. அந்த ஆயிலை வாங்கக்கூடிய இந்தியா, சைனா போன்ற நாடுகளும் இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த 600க்கும் மேற்பட்ட கப்பல்களுடைய ஓனர்கள், இன்டர்மீடியேட்டரிஸ், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட சின்ன சின்ன நாடுகள், இன்சூரன்ஸ் கொடுத்த கம்பெனிகள், மேரிடைம் லாயர்ஸு, ப்ரொஃபஷனல்ஸ்னு எக்கச்சக்கமான பேர் இந்த ஷேடோ ஃப்ளீட் ஆப்ரேஷன் மூலமாக பயன் பெறுறாங்க. ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் போர் முடிந்து சாங்ஷன்கள் எல்லாம் தளர்க்கப்பட்டால் இந்த மொத்த ஷேடோ ஃப்ளீட் ஆப்ரேஷனும் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இவங்களுடைய வருமானம் பெருமளவு பாதிக்கும். அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ தெரியலை, ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து பல வருடங்களாக நீடிச்சிட்டு இருக்குது. அதே சமயம் இந்த ஷேடோ ஃப்ளீட் ஆப்ரேஷன்களும் நெட்வொர்க்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆப்ரேஷன் மூலமாக ரஷ்யா உலக நாடுகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து கொடுத்துருக்கு. அதாவது என்னதான் அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் சாங்ஷன்ஸ் கொடுத்தாலும் அவர்களை மீறி இந்த மாதிரி நம்மளும் தொழில் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரஷ்யா இந்த வெனிசுவேலா, ஈரான் போன்ற நாடுகளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஷேடோ ஃப்ளீட் ஆப்ரேஷன் ரஷ்யா, இந்தியா, சைனா போன்ற நாடுகளுக்கு சாதகமாக அமைந்தாலும் சில நேரங்களில் இது பாதகமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ளீட் ஆஃப் ஆப்ரேஷனில் இயங்கக்கூடிய கப்பல்களுடைய வயது 25, 30 இப்படின்னு ரொம்ப பழைய கப்பல்களாக இருக்கும். சரியான மெயின்டெனன்ஸ் செய்யப்படாமல் இருக்கும். அதில் சேஃப்டியான எந்த ஒரு வேலைகளும் நடக்காமல் இருக்கும். அடிக்கடி விபத்துகள் ஏற்படலாம். அங்கே ஆயில் டேங்கர்களுக்கான மிகப்பெரிய ஒரு ரிக்குவயர்மெண்ட்டான டபுள்கள், அதாவது 2 அடுக்கு கீழே வந்து டேங்குகளில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம். ஆனால் பழைய கப்பல்களில் ஒரு அடுக்கு மட்டும்தான் இருக்கும். அதில் ஓட்டை விழுந்ததுன்னா மொத்த ஆயிலும் கடலில் கொட்டிடும். கடலில் கொட்டுச்சுன்னா அந்த ஆயில் மொத்த கரையையும் நாசப்படுத்திடும். அந்த ஏரியாவில் இருக்கிற இயற்கை வளங்கள், மீன் வளங்கள் அழியிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கப்பலில் ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டாலும் அதை சால்வ் பண்ணி அதை காம்பன்சேஷன் வாங்குறதுக்கும் எந்த ஓனர் யார் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் காம்பன்சேஷனை ரெக்கவர் பண்ணுறதுக்கு உலக நாடுகள் போராட வேண்டியதாக இருக்கும். சாதகமான சில விஷயங்கள் இருந்தாலும் பாதகமான விஷயங்கள் பெருமளவு இருக்குது. இந்த மாதிரி கப்பலில் வேலை பார்க்குறதும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் கொண்டு வந்து விடும். ஏன்னா சாங்ஷன் செய்யப்பட்ட கப்பல்களை பயணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெரிய கம்பெனிகளில் என்றைக்குமே வேலை கிடைக்காது. அதனால தான் கப்பலில் வேலை பார்க்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாங்ஷன் செய்யப்பட்ட கப்பல்களை என்றைக்குமே போகக்கூடாது. சேஃப்டி இருக்காது, ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காது. ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸில் காசு கிளைம் பண்ணணுன்னாலும் பண்ண முடியாது. ஏன்னா ஓனர்
அது யாருன்னே தெரியாது. அதனால் ஒட்டுமொத்த இந்த ஷேடோ ஃப்ளீட் ஆப்ரேஷனே மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயலாக தான் கருதப்படுது. ஆனால் சிலருடைய ஆதாயத்துக்காக தொடர்ந்து இந்த ஷேடோ ஃப்ளீட் ஆப்ரேஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இவ்வளவும் பேசிட்டு நீ எதுக்கு ரஷ்யாவில் போய் ஆயில் ஏற்றிட்டு போன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் எங்கள் கப்பலில் ரஷ்யாவுக்கு போய் க்ரூட் ஆயில் ஏற்றிய காலம் ரஷ்யா உக்ரைன் போர் நடப்பதற்கு முன்பு, ரஷ்யா மேலே சாங்ஷன்கள் வருவதற்கு முன்பு, இந்த ஷேடோ ஃப்ளீட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மே உருவாக்கப்படாத காலத்துக்கட்டத்துக்கு முன்பு, அது சில வருடங்களே இருக்கும். அப்போ ரஷ்யாவுக்கு போய் க்ரூட் ஆயில் ஏற்றின அனுபவங்களை தான் வீடியோ மூலமாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்போது எந்த ஒரு டிரான்சாக்ஷன், எந்த ஒரு ஆயில் ட்ரேடும் எங்கள் கம்பெனியாகட்டும், எந்த ஒரு ரெனோடு கம்பெனியும் ரஷ்யாவுக்கூட பண்ணுறது கிடையாது. ஏன்னா நல்ல ஸ்டாண்டர்டான சேஃப்டியை ஃபாலோ பண்ணுற கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய எந்த ஒரு கப்பல்களும் ரஷ்யாவுக்கு சென்று இந்த ஆயில் ட்ரேடில் ஈடுபடுவது கிடையாது. இந்த ஷேடோ ஃப்ளீட் ஆப்ரேஷன் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு கப்பல் சம்பந்தமான வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.